ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்து லைனிங் எடுத்திருக்கிறேன். லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து 35.5 இன்ச்சஸ். அதுக்கு தான் நம்ம கட்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 1 மீட்டர் லைனிங் கிளாத்தை நான் கீழே ஈவன் பண்ணியிருக்கிறேன். கரப்பாகம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி, மடிப்பு பகுதி எனக்கு நேராக இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். ஈவன் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச். ஸோ 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு ஷோல்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது ஃபார்முலா வச்சு அப்படின்னு தெரியாது. இந்த வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கணும், பேக் நெக்கை பொறுத்து தான் நமக்கு ஷோல்டர் மாறும். ஸோ அதை எப்படி வைக்கிறதுன்னு நான் இப்போ பார்க்கலாம். ஷோல்டர் வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் 15, அதை ஹாஃபாக பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச்சஸ் கிடைக்கிது. இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வந்து 7 இன்ச்சஸ். ஸோ ஃபார்முலா என்னென்னா பேக் நெக் -1 × 0.25. பேக் நெக் வந்து 7 -1 0.25. இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து 1.5 இன்ச்சஸ் வருது. இதை வந்து ஹாஃப் ஷோல்டரில் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ ஃபஸ்ட்டில் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி 7.5. அப்போ 7.5 - 1.5 = 6. ஸோ நமக்கு ஷோல்டரோட அளவு 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம ஷோல்டரில் நம்ம கண்டுபிடிச்ச அந்த 6 இன்ச்சஸை நான் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு எல்லாத்துக்கும் இதுதான். நெக் மட்டும் இதில் 3 இன்ச்சஸ் வைக்கிறேன். மீதி 3 இன்ச்சஸ் இருக்குது, அதுதான் நம்ம தையலுக்காக சேர்த்துக்கலாம். பேக் நெக் வந்து 7 இன்ச்சஸ், நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பா நெக் ப்ளவுஸ். இப்போ வந்து நமக்கு ஆம்கோலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபுல் செஸ்ட்டு டிவைடட் 6. அப்போ நமக்கு ஃபுல் செஸ்ட் வந்து 35.5 டிவைடட் 6 பண்ணும்போது நமக்கு வந்து 5.9 வருது. நான் ரவுண்டாக அதை 6ன்னு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஆம்கோல் வந்து நமக்கு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நான் லைன் போட்டிருக்கிறேன். இது வந்து 35.5 இன்ச்சஸ் ப்ளவுஸ். 35.5ல் ஹாஃப் எடுக்கிறோம். 35.5ஐ நம்ம 4ஆக நம்ம டிவைட் பண்ணும்போது எனக்கு 8.25 இன்ச் வருது. ஸோ 8.25க்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். கைக்கு வந்து 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் செஸ்ட் ரவுண்டில் ஒரு கரை 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். முள்ளு தள்ளி அது வரும். அந்த இது அப்புறம் ஆம்கோல் ஹைட்டில் சென்டர் பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம ஒன்றா வர மாதிரி நம்ம லைன் வளைவு வரைஞ்சிக்கலாம். இந்த வளைவு வந்து ஜஸ்ட்டு மார்க் பண்ணிட்டுக்குள்ள அது வரைக்கும் வரக்கூடாது. அதான் நான் ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி குறித்து நான் போட்டேன். இப்போ தையலுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இந்த ப்ளவுஸோட வேஸ்ட்டு அளவு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 29. ஸோ 29ல் நம்ம 4ஆக டிவைட் பண்ணும்போது 7.2 வருது. ஸோ நான் அந்த ரெடி அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் பின்னாடி நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச். இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா அளவுகளும் குறிச்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ சொன்ன ஃபார்முலா தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட் ப்ளவுஸுக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் கட் பண்ணி பாருங்கள். ஷோல்டரு, நெக்கு இது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரும்.
ஸ்லீவ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் நமக்கு அடையாளத்துக்காக நம்ம நாச்சஸ் போட்டு வச்சுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது லைனிங் ப்ளவுஸால் நான் அடித்து திருப்புறதுனால நான் வந்து நெக் கட் பண்ணல. நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து 15 இன்ச்சு. ஸோ அதில் பாதி வந்து 7.5 இன்ச்சு. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். ஃப்ரண்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.